ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்டாலிகா அப்படிங்கிற ஒரு ட்ராமா. அந்த ட்ராமாவோட சம்மரி தான் பார்க்க போகிறோம். அண்ட் சம்மரி பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த சண்டாலிகா பிளேயை வந்து யார் எழுதியிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரவீந்திரநாத் டாகூர் தான் வந்து எழுதியிருக்கிறாங்க. அண்ட் சம்மரிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்துடலாமா? நம்மளோட ஆத்தர் வந்து 7th May 1861 வந்து பிறந்திருக்கிறாங்க. பியான் சிம்ஹா அப்படிங்கிறது வந்து இவங்களோட பென் நேம். இவங்க வந்து ஒரு பெங்காலியன் ரைட்டர், இந்தியன் பொயட், நாவலிஸ்ட், ரைட்டர், ட்ராமாட்டிஸ்ட், ஃபிலாசபர், ஸ்டோரி ரைட்டர், பிளே ரைட், எஜுகேஷ்னலிஸ்ட், சோஷியல் ரிஃபார்மர், கிராமரியன், பெயிண்டர், லிங்குவிஸ்டிக்ஸும் கூட. அண்ட் பார்த்திங்க அப்படின்னா அவரோட ஃபேமஸான ஒர்க் என்னென்னா, ரவீந்திரநாத் தாகூர்னாலே நம்ம மைண்டில் வந்து ஃபஸ்ட்டு வர வேண்டியது நம்மளோட நேஷ்னல் ஆந்தம் ஜனஹன மனதா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கீதாஞ்சலி, ரவீந்திர சங்கீத், இப்படி வந்து நிறைய ஃபேமஸான ஒர்க்ஸ் எல்லாமே வந்து நம்மளோட ஆத்தர் வந்து கொடுத்துருக்குறாங்க. இந்தியாவிலே இது வரைக்கும் வந்து நோபல் ப்ரைஸ் வாங்கின ஒரே ஒரு ரைட்டர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட ரவீந்திரநாத் டாகூர். அவர்தான் நோபல் ப்ரைஸ் வந்து லிட்ரேச்சருக்காக 1913 வந்து வாங்கியிருக்கிறாங்க. அண்ட் டில் டேட் வந்து யாருமே இந்தியாவிலேருந்து நோபல் ப்ரைஸ் வாங்கலை. இவர் வந்து 7th August 1941 வந்து இறந்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு சின்ன ஆத்தர் இன்ட்ரோ பார்த்தோம். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து நம்மளோட பிளேயை பற்றி ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாமா? நான் சொல்ல நோட்ஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எக்ஸாம் டைமில் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படியே நோட்ஸ் எடுக்கலைனாலும் ஒரு குட்டி குட்டி ஹிண்ட்ஸ் மாதிரி உங்களுக்கு புரிகிற மாதிரி உங்கள் லாங்குவேஜில் வந்து எடுத்து பார்த்துக்கோங்க. ஹிண்ட்ஸ் வந்து நீங்கள் எப்படி எடுத்தால் உங்கள் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா அது வேறு யாருக்குமே புரிய தேவையில்லை. பட் நீங்கள் வந்து அந்த நோட்ஸை ஒரு டைம் பார்க்குறப்போ, எக்ஸாமுக்கு முன்னாடி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து நான் நரேட் பண்ண ஸ்டோரி வந்து ஞாபகம் வர அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க. நம்மளோட பிளே வந்து ஒரு மியூசிக்கல் ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சண்டாலிகா வந்து ஒரு மியூசிக்கல் ட்ராமா. இதை வந்து 1933 வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதாவது என்ஆக்ட் பண்ணி காமிச்சிருக்கிறாங்க. இதில் வந்து மொத்தமே 2 ஆக்ட் தான் உண்டு. இதோட செட்டிங், இந்த பிளேயோட செட்டிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வில்லேஜ் 5th century BC அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அண்ட் இது வந்து ஒரு சின்ன பிளே. அண்ட் சின்ன பிளே அப்படின்னா அதோட மெயின் கேரக்டர்ஸ் பார்த்தலாமா? பிரகிருதி, இவங்க தான் வந்து நம்மளோட ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட். இவங்க வந்து ஒரு யங்கல். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆனந்தா அப்படின்னா ஒரு புத்திஸ்ட் மான்க் அப்படின்னா துறவிகள், இந்த துறமரம் மேற்கொள்ளுவாங்க இல்லையா, அவங்கள தான் வந்து நம்ம மான்க்குன்னு சொல்லுவோம். அப்போ இவங்க வந்து புத்த சமயத்தை சேர்ந்த ஒரு மான்க். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரகிருதியோட அம்மா. இதெல்லாம் தான் வந்து மெயின் கேரக்டர். நெக்ஸ்ட்டு வந்து தீம்ஸ் பார்த்தலாமா? கேஸ்ட் அண்ட் சோஷியல் ஒப்போசிஷன், ஸ்பிரிச்சுவல் லிபரேஷன், எம்பவர்மெண்ட் அண்ட் ஐடென்டிட்டி, லவ் அண்ட் டிட்டாச்மெண்ட், இதெல்லாமே இதோட மெயின் தீம். அண்டு வந்து இதில் என்ன வந்து பெருசாக பேசியிருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேஸ்ட்டுனால வந்து ஒருத்தவங்களோட ஆழ் மனசுக்குள்ளே எந்த அளவுக்கு வந்து ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த சொசைட்டி வந்து எந்த அளவுக்கு வந்து ஒருத்தங்களை ஒதுக்கி வச்சு அவங்க தன்னை தானே டவுன் பண்ணி காட்டுற அளவுக்கு வந்து ஒரு மைண்ட் செட்டை வந்து க்ரியேட் பண்ணுது அப்படிங்கிறது. அப்புறம் வந்து ஒரு சைல்ட்ஹுட் இன்ஃபேக்சுவேஷனை வந்து நம்ம எப்படி லவ்னு மாற்றி புரிஞ்சுக்கிட்டு நம்ம லைஃப்பில் வந்து எடுக்கிற ராங் டெசிஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு பின் விளைவுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து இந்த தீமோட முடிவு வந்து போகும். அந்த பிளேயில் வந்து இதை தான் வந்து மெயின் தீமாக வந்து நமக்கு சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சம்மரிக்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு ஆக்ட் 1 வந்து என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரொட்டகனிஸ்ட் பார்த்தோம் இல்லையா, பிரகிருதி வந்து ஒரு யங் கேர்ள். அண்ட் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு லோ கேஸ்ட் இருந்தவங்க. அவங்க வந்து அன்டச்சபிள் அப்படின்னா தீண்டத்தகாதவங்க சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு கேஸ்ட் சண்டாலிகா சண்டல் அப்படிங்கிற கேஸ்ட்டை வந்து சேர்ந்தவங்க நம்மளோட எங்கல். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சண்டல் அப்படிங்கிற கேஸ்ட் வந்து அந்த வில்லேஜில் வந்து ஒரு அன்டச்சபிள். முன்னாடி காலத்துலலாம் சொல்லுவாங்க இல்லையா, இது வந்து ஊர்கிணறுல வந்து இவங்க தண்ணி எடுக்கக்கூடாது, கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு. இப்போ வந்து அதே மாதிரி கிடையாது. நம்ம முன்னாடி காலத்தில் இருந்ததில் இது வந்து ஓல்டு பிளே அப்படிங்கிறதுனால இதில் வந்து அதை வந்து நமக்கு அன்டச்சபிளை வந்து சொல்லியிருக்காங்க. அது நம்மளோட ப்ரொட்டகனிஸ்டோட கேஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா
சண்டல் அன்டச்சபிள் கேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் வந்து எந்த ஒரு காஸ்ட்டையுமே ஹை அண்ட் லோ அப்படின்னு சொல்லி பேச வரல. இந்த பிளேயில் கொடுத்துருக்கிறது தான் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து இவங்க அன்டச்சபிளாக இருக்கிறதுனால, அந்த இவங்கள்ட்டலாம் வந்து ஊரில் உள்ளவங்கலாம் தண்ணி வாங்கி குடிக்க மாட்டாங்க. ஸோ இவங்களுமே வந்து நம்ம வந்து தண்ணி கொடுத்தா யாருமே குடிக்க மாட்டாங்க. இந்த சொசைட்டியில் உள்ளவங்க, சண்டலில் உள்ளவங்களோட அந்த அன்டச்சபிள் கேஸ்டில் உள்ளவங்க தண்ணி கொடுத்தாங்கன்னா குடிக்க மாட்டாங்க. அப்படியே அந்த ஊர் பழக்கம் வந்து போயிட்டுருக்கிறச்ச என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம பிரகிருதிக்கு வந்து யாருக்குமே நம்ம தண்ணி கொடுக்கக்கூடாது, நம்ம கொடுத்தாலும் குடிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது இவங்களோட மைண்ட் செட். ஏன் அப்படின்னா, சின்னதுலேருந்து அவங்க அந்த வில்லேஜில் வந்து சொல்லி அதையே பார்த்து வளர்ந்துருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா, இவங்க வந்து அந்த கிணத்துல தண்ணி எடுத்துகிட்டு போவாங்க. போகிற வழியில் ஆனந்தா இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு புத்திஸ்ட். எப்படின்னா, அவங்களுக்குன்னு வந்து ஒரு மடம் அப்படிலாம் கிடையாது. ஊர் வழியாக வந்து அப்படியே துறவறம் மேற்கொள்கிறது தான் வந்து இவரோட வேலை. என்னன்னா, ஆனந்தா வந்து நம்மளோட பிரகிருதிட்ட வந்து கொஞ்சம் தண்ணி கொடு, அவரோட தாகத்தை போக்குறதுக்கு அப்படின்னா குவின்ச் அ தர்ஸ்ட் அப்படின்னா தாகம். குவின்ச்னா தாகம்னு அர்த்தம். நீங்கள் வந்து எஸ்ஸே நரேட் பண்ணும்போது இங்கிலீஷில் தானே எழுதுவோம், அதனால குவின்ச் அப்படிங்கிற வேர்டை வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பிரகிருதி வந்து தண்ணி கொடுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, அவங்க கொடுத்தா வாங்க மாட்டாங்கல்ல, அவங்க கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது அவங்களோட மைண்ட் செட்டில் சின்னதுலேருந்து சொல்லி வளர்த்துருப்பாங்க. அண்ட் அவங்க தான் அந்த ஊர்லேயும் அதை தான் பார்த்துருப்பாங்க. ஸோ ஆனந்தா வந்து அவங்கக்கிட்ட தண்ணி கேட்பாங்க, நோ சொல்லிடுவாங்க. பட் நெக்ஸ்ட்டு வந்து அவங்க இல்லை, தண்ணி நீ கொடுத்தாலும் நான் குடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி வாங்கி குடிச்சிடுவாங்க நம்மளோட பிரகிருதி கையால். ஸோ இதில் வந்து என்ன தெரியுது அப்படின்னா, எல்லா ஹியூமன் பீயிங்ஸும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த புத்திஸ்ட் மாங்க் வந்து நினைக்கிறது தெரியுது. ஆனால் அவர் வந்து இவர் வந்து ஒரு எங்கல் அப்படிங்கிறதுனால அவர் சொன்னதில் வந்து இவங்களுக்குள்ள இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் எல்லாமே போய் நம்மளும் வந்து ஒரு ஆள் தான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிறாங்க. என்னென்னா, நம்மளும் இப்போ தண்ணி கொடுக்கலாம், அவங்களுக்குள்ளே இருந்த இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், நம்ம வந்து தண்ணி கொடுத்தா யாருமே வாங்க மாட்டாங்க, நம்ம ஏன்டா அந்த காஸ்ட்டில் பிறந்தோம், அதே மாதிரி இவங்களுக்குள்ள ஒரு நிறைய இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்ததில்ல, அது எல்லாமே வந்து ஆனந்தாவால் அன்னைக்கு போகுது. ஸோ ஆனந்தா மேலே ஒரு குட் இம்ப்ரெஷன் வந்து கிடைக்குது பிரகிருதிக்கு. ஃபஸ்ட் டைமே வந்து ஒரு குட் இம்ப்ரெஷன். ஸோ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேலே வந்து இன்ஃபெக்சுவேட் ஆகுறாங்க. நம்ம ஆனந்தா மேலே பிரகிருதிக்கு வந்து ஒரு நல்ல இம்ப்ரெஷன், இப்போ வந்து இன்ஃபேக்சுவேட் ஆகிட்டாங்க. நெக்ஸ்ட்டு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ட் 2ல் வந்து நம்மளோட பிரகிருதி வந்து அவங்க அம்மாட்ட வந்து இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. இப்படி வந்து எனக்கு ஆனந்தாவை ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. வழக்கமாக நம்ம அம்மாட்டெல்லாம் நம்ம போய் சொன்னோன்னா என்ன நடக்கும்னு உங்களுக்கே தெரியும். ஆனால் அந்த பிரகிருதி வந்து அவங்க அம்மாட்ட போய் சொல்கிறப்போ, பிரகிருதியோட அம்மாவுக்கு இவங்க மட்டும்தான் ஒன் அண்ட் ஒன்லி டாட்டர். ஸோ இவங்களோட ஆசையை வந்து அவங்களால மீற முடியல. ஆனாலும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவர் வந்து எடுத்து சொல்கிறாங்க. அவர் வந்து ஒரு மாங்க், அவர் வந்து ஃபேமிலி லைஃப்குள்ளெல்லாம் வரமாட்டார், நீ வந்து அவரை லவ் பண்ண முடியாது அண்ட் மேரேஜ் பண்ண முடியாது அப்படிங்கிறத வந்து அவங்க எடுத்து சொல்லுவாங்க. ஆனாலுமே நம்மளோட பிரகிருதிக்கு வந்து அது புரியாது. ஏன் அப்படின்னா, அவங்களோட ஏஜ் அப்படி அண்ட் அவங்க லெவல் ஆஃப் மென்டாலிட்டி அண்ட் மெச்சூரிட்டி வந்து அந்த அளவுக்கு இருக்காது. இவங்களும் சொல்லி பார்ப்பாங்க, அவங்க வந்து கேட்குற மாதிரியே இருக்க மாட்டாங்க. நம்மளோட பிரகிருதி அம்மாவுக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் பிளாக் மேஜிக் எல்லாமே செய்வாங்க. பிளாக் மேஜிக் அப்படின்னா, இந்த என்ன பண்ணலாம், இந்த மந்திரவாதிகள், மாந்திரிகம், இவங்கள்ட்ட இருந்து நமக்கு பிடிச்சவங்ககிட்ட வந்து நம்ம பிடிச்சவங்கள நம்மக்கிட்ட வர வச்சிடலாம், இந்த மை மூலியமாக நம்ம இப்படி செஞ்சிடலாம், திருடு போன விஷயங்களெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லையா. அந்த மாதிரி பிளாக் மேஜிக் எல்லாமே யாருக்கு தெரியும் அப்படின்னா, நம்மளோட பிரகிருதியோட அம்மாவுக்கு தெரியும். ஸோ அந்த பிளாக் மேஜிக்கை யூஸ் பண்ணி நம்மளோட ஆனந்தாவை வந்து நீ என்கிட்ட கொண்டு வந்துரு, அந்த மான்கை வந்து நீ என்கிட்ட கொண்டு வந்துருமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணுவாங்க. ஆனால் பிரகிருதியோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சப்போஸ் நான் வந்து இந்த மேஜிக்கல் அந்த மந்திரம்லாம் இருக்குல்ல, அதை வந்து நான் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டேன், பாதியிலே விட்டுட்டேன் அப்படின்னா, அதுக்கான பின்விளைவுகள் வந்து பயங்கரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரகிருதிட்ட சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, காதில் வாங்காமல் அவங்களோட இன்ஃபேக்சுவேஷன் அண்ட் அவங்க லவ்வில் வந்து அவங்க ரொம்பவே மூழ்கி டீப்பாக இருக்கிறதுனால இவங்க அம்மா சொல்கிற எதுவுமே கேட்காது. அவர் வந்து ஒரு ஒரு துறவி அப்படிங்கிறத மறந்து கூட அவங்க வந்து இல்லை எனக்கு அவர் தான் வேணும் அப்படிங்கிறதுல அவங்க ஸ்ட்ராங்காக இருப்பாங்க. என்ன நடக்கும் அப்படின்னா நெக்ஸ்ட்டு
அவங்க அம்மாவும் வந்து மந்திரம் சொல்லலாம் ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கையில நம்மளோட பிரகிருதி கையில வந்து ஒரு மேஜிக்கல் மிரர் குடுப்பாங்க. எதுக்கு அப்டின்னா, ஆனந்தா வந்து எந்த ரூட் வழியா வராரு அப்படின்னு சொல்லிட்டு, நம்மளோட பிரகிருதி வந்து இந்த மேஜிக்கல் மிரர் மூலியமா பார்க்கலாம். அண்ட் வந்து அவங்க தான் வந்து ரூட் சொல்லிட்டு கூட்டிட்டு வராங்க ஆனந்தாவ. ஐ மீன் அவங்க இங்க இருந்தே வந்து ஆனந்தா எங்க இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த மேஜிக்கல் மிரர் மூலியமா பார்த்து, அவங்கள அங்கருந்தே அவங்க வீட்டுக்கு வந்து கூட்டிட்டு வராங்க. அம் நம்மளோட பிரகிருதிக்கு வந்து பயங்கரமான ஒரு ஆச்சரியம். என்னன்னா, அந்த மேஜிக்கல் மிரர்ல அவங்க வந்து ஆனந்தாவ பார்க்குறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு ஒரு ஹேப்பியா இருக்குது. ஆனா, அவங்க அம்மா சொன்னது எதுவுமே அவங்க காதுல வாங்கல. என்னன்னா, பாதியிலே அவங்க வந்து அந்த மந்திரத்த ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னாலோ, இல்லன்னா அந்த பர்ப்பஸ் வந்து ஃபுல்லா முடியலனாலோ, பின்விளைவுகள் பயங்கரமா இருக்கும். அது வந்து அவங்களோட மரணம், அதாவது அவங்க இறந்து கூட போகலாம். அப்படிங்கிற அளவுக்கு வந்து ஒரு பயங்கரமான விளைவு இருக்கும். பட் நம்மளோட பிரகிருதி வந்து ரொம்ப யங் ஏஜ் இல்லையா? ஒரு யங் கேர்ள் லவ்ல வேற மாட்டிக்கிட்டாங்க. அப்போ பயங்கரமான ஒரு இதில இருக்கிறாங்க. ஆனந்தாவும் அவங்க வீட்டு வாசலுக்கு வர்றாரு. வந்தத வந்து இவங்க பார்த்துடுறாங்க. பார்த்ததும் நம்ம பிரகிருதிக்கு வந்து என்ன நடக்கும் அப்படின்னா, ஒரு ஜாய்ஃபுல்லான ஒரு ஹேப்பியா இருந்தவங்க அந்த ஃபேஸ் ஃபுல்லாவே ஒரு மாதிரி டல்லா மாறுது. எதுக்கு டல்லா மாறுது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இவங்களால வந்து நம்ப முடியல. இவங்க வந்ததும் ஆனந்தா வந்ததும் இவங்களுக்குள்ளே ஒரு கில்ட்டான ஃபீல். நம்ம வந்து ஒரு மாங்க், அதாவது ஒரு துறவி, மதிக்கத்தக்க ஒருத்தர வந்து நம்ம இப்படி பண்ணிட்டோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு கில்ட்டான ஃபீல் இருக்கு. ஆனந்தா வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, அந்த புத்திஸ்ட்டோட பவர், இந்த புத்திசம்ல ஒரு மாங்க் இல்லையா? அதனால அந்த மேஜிக்ல இருந்து அவர் வந்து வெளிய வந்து நம்மளோட பிரகிருதிக்கு வந்து அட்வைஸ் பண்ணுவாரு. அட்வைஸ் பண்ணவுட்டு என்ன நடக்கும் அப்படின்னா, பிரகிருதி அம்மா அந்த ப்ராசஸ் வந்து பாதியிலே கேன்சல் ஆன மாதிரி ஆயிடுச்சா, ஸோ பிரகிருதி அம்மா வந்து அவங்களோட லாஸ்ட் பிரீத்ல இருப்பாங்க. ஆனந்தா வந்து இப்படிலாம் பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து ஒரு இன்ஃபாக்சுவேஷன் தான். ஒண்ணும் எதுவுமே வந்து கேஸ்ட் எல்லாம் கிடையவே கிடையாது. எல்லாருமே சமம் தான். ஹியூமனிட்டி தான் அந்த உலகத்துல. ஹியூமன்ஸ் எல்லாருமே ஈக்குவல் தான். அதே மாதிரி நெறைய விஷயங்கள் வந்து சொல்லிட்டு அவரு வந்து கிளம்பிடுவாரு. நெக்ஸ்ட் என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கே வந்து ஒரு கில்ட் ஆயிடும். யாருக்கு அப்படின்னா, நம்மளோட பிரகிருதி வந்து பயங்கர கில்ட்ல இருப்பாங்க. அண்ட் பிரகிருதியோட அம்மா வந்து லாஸ்ட் பிரீத்ல இருந்து அவங்க வந்து இறந்துருவாங்க. அண்ட் இவ்வளோதான் வந்து சம்மரியா சொல்லி முடிப்பாங்க. இது வந்து ஒரு சின்ன ப்ளே தான். அண்ட் ப்ளேல ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காம கீழ கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வேறு ஏதாவது போம் நாவலுக்கு சம்மரி வேணும்னா அதையும் கீழ கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ்.